BSOD ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத். பேர கேட்டா சும்மா அதிர்தில்ல அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த வாரம் பல விஷயங்களை பல சம்பவங்களை பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா தவறே இல்லைங்க. எதனால அப்படின்னா கம்ப்யூட்டர் மற்றும் ஆன்லைன் சம்பந்தமான அனைத்து துறைகளிலுமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாதுங்க. குறிப்பாக ஏர்லைன்ஸ், ரோபோட்டிக் ஆபரேஷன்ஸ், ரயில்வே இன்ஃபர்மேஷன்ஸ், பேங்கிங் செக்டர், சூப்பர் மார்க்கெட் கேஷ் கவுண்டர்ஸ், ஏடிஎம் மெஷின்ஸ், ஆன்லைன் டிரான்சாக்ஷன், நெட்வொர்க்கிங், இதை விட முக்கியமா ஷேர் மார்க்கெட்டிங்கோட வர்த்தகம் முழுவதுமே கொஞ்ச நேரம் பாதித்து பெரிய லாஸை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னா இந்த BSOD அப்படிங்கிற ஒரே காரணம் தாங்க. ரேடியோ மற்றும் டிவி எதுவும் ஒர்க் ஆகல, கார்ப்பரேட் நிறுவனங்கள் எதுவும் ஒர்க்க கண்டினியூ பண்ண முடியல. மொத்தத்துல உலகத்திலே அனைத்து நாடுகளும் அனைத்து கம்ப்யூட்டர் மற்றும் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே பாதிக்கப்பட்டிருந்ததுங்க. இந்த பாதிப்பை ஏற்படுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு கம்பெனி தாங்க. ஆமாங்க, அதுதான் மைக்ரோசாஃப்ட். வாங்க என்னாச்சுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்பர் 1 தகவல் களம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. BSOD ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் அப்படின்றது ஒரு எரர் மெசேஜ் தாங்க. கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது ஒரு சேட் எமோஜி வந்து யுவர் PC ran into the problem அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி ஒரு ப்ளூ ஸ்கிரீன் வருங்க. அதாவது உங்க கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்ல இருக்கு, அதனால ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லும். என்ன ப்ராப்ளம்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி ரீஸ்டார்ட் ஆகி 20%லயே ஸ்டக் ஆகி நின்னு ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டே இருக்குங்க. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு QR கோட் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அதுல போனீங்கனாலும் எந்த ஒரு தகவலும் இருக்காது. இது போன்று பெரும்பாலான கண்ட்ரில பெரும்பாலான கம்ப்யூட்டர்கள் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த பெரும்பாலான கம்ப்யூட்டர் எதுவும் இல்ல, விண்டோஸ் OS சிஸ்டம் உள்ள மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உலகத்தில் உள்ள 70% மேல விண்டோஸ் OS தாங்க யூஸ் பண்றாங்க. அதனால 70% விண்டோஸ் யூசர்ஸ் அஃபெக்ட் ஆகி இருக்காங்க. ப்ராப்ளம் எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல பேசிக்காவே இருக்கிற கிரவுட் ஸ்ட்ரைக் சாஃப்ட்வேர்ல ஃபால்கான் சென்சார் அப்டேட் ஆனதால தாங்க. இது ஒரு சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் தாங்க. இதுல சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி அப்டேட் எல்லாருக்கும் ஒரே டைம்ல ஆனதால, அதாவது ஜூலை 19 அன்னைக்கு அப்டேட் ஆன போது ஆஸ்திரேலியால இருந்து அமெரிக்கா வரைக்கும் எல்லா கம்ப்யூட்டர்களும் அஃபெக்ட் ஆயிருக்குங்க. கிரவுட் ஸ்ட்ரைக் சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்டோட ஓன் சாஃப்ட்வேர் கிடையாதுங்க. இது ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனியோடது. அவங்க கொடுத்த அப்டேட்டால வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற விண்டோஸ் சிஸ்டம் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்குங்க. இப்போ நாம BSODனா என்ன, அது எதனால ஏற்படுது, அப்படி ஏற்பட்டா எப்படி சரி செய்யறது, அது வராம தடுக்கிறது எப்படி அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே பார்க்கலாம். BSOD போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னாலையும் ஏற்படுங்க. ஹார்ட்வேர்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபால்ட்டி RAM, காம்போனன்ட்ஸ் ஹீட் ஆகிறது, ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிறது எல்லாமே BSOD வருவதற்கு காரணமா இருக்கும். சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னு பார்த்துட்டீங்கன்னா இன்கம்பேட்டிபிள் டிரைவர்ஸ், கரப்டட் சிஸ்டம் ஃபைல்ஸ் மற்றும் தரமே இல்லாத சாஃப்ட்வேர் எல்லாமே உங்களோட சிஸ்டம்ல BSOD வருவதற்கு காரணமா இருக்குங்க. ஓகே, BSOD எப்படி சரி செய்யறதுன்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒன்னு, ஒரு சில நேரங்கள்ல சிம்பிளா ரீஸ்டார்ட் பண்ணாலே போதுங்க. ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா எரர் கோட ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது ப்ளூ ஸ்கிரீன்ல வர எரர் கோட ஆன்லைன்ல பார்த்து சரி செய்து பாருங்க. மூணாவது, டிவைஸ் டிரைவரை பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுங்க, எஸ்பெஷலி டிஸ்ப்ளே டிரைவர். தென் சிஸ்டம் ஸ்கேன் பண்ணுங்க. நாலாவது, சிஸ்டம் ரீஸ்டோர் பண்ணுங்க. இது விண்டோஸ் பூட்ஸ் நார்மலா நடந்தாலே ஆல்ரெடி பண்ணியிருந்த ஒர்க் எல்லாமே ரீஸ்டோர் ஆயிடும். அஞ்சாவது, அட்வான்ஸ்டு ட்ரபிள் ஷூட்டிங். மேல சொன்ன எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா தயவு செஞ்சு தயங்காம ஒரு டெக்னீஷியன் கொடுத்து சரி செய்த பாருங்க. ஏன்னா அதன் பிறகு உங்க கம்ப்யூட்டர் சேஃப் மோட்ல ட்ரபிள் ஷூட் பண்ண வேண்டி இருக்கும். அது நம்ம பலருக்கும் தெரியாத ஒண்ணா இருக்குங்க. ஓகே, அடுத்து BSODல இருந்து எப்படி பாதுகாக்கிறதுன்னு கேக்குறீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னு, மேனுஃபேக்சரர் வெப்சைட் யூஸ் பண்ணி உங்க டிரைவரை அப்டேட்டடா வச்சிருக்கணும். ரெண்டு, விண்டோஸ் எப்பவுமே ரெகுலரா அப்டேட்ஸ் விடுவாங்க. அடிக்கடி பக் ஃபிக்சிங், செக்யூரிட்டி பேட்சஸ் என எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. மூணாவது, ரிலையபிள் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. நான்காவது, உங்க சிஸ்டம் ஓவரா ஹீட் ஆக விடாதீங்க. அஞ்சாவது, ஆன்டிவைரஸ் அடிக்கடி ரன் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஆறாவது, ரஃபா ஹேண்டில் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் பண்ணுனீங்கன்னாவே BSOD இருந்து உங்களோட கம்ப்யூட்டரை பாதுகாத்துக் கொள்ளலாம்.